முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம். முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். அனைவருக்கும் வணக்கம். இது நமது சமூகத்தின் செய்திகளை தொகுத்து கொண்டு வரும் உங்களின் தாளம் நிகழ்ச்சி. Building community bonds and being part of a strong community gives individuals confidence, leadership opportunities and social skills. நம்பிக்கை அளித்து நம்மை முன்னேற்ற பாதையில் முழுமூச்சாக ஈடுபட செய்யும் உற்சாகமூட்டும் செய்திகளை இன்றும் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். Let us show you what we have for the next 30 minutes. பார்க்க பரவசப்பட வைத்த சிங்கே. Portrayal of Gandhari on the eve of war. பெண்களின் கண்களை திறந்த கருத்தரங்கு. சீன புத்தாண்டு முடிந்த கையோடு நாம் அதிக ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் நிகழ்ச்சி சிங்கே ஊர்வலம் தான். மாலினி, உங்களுக்கு சிங்கே என்ற சொல்லுக்கு பொருள் தெரியுமா? Oh yes, the word Chingay comes from the Hokkien dialect meaning the art of costume and masquerade. What started in 1973 as a Chinese New Year procession has grown into a massive multicultural celebration featuring performers from different ethnic groups and even international participants. காலப்போக்கில் சிங்கப்பூரின் பல இன கலாச்சாரத்தை உலகுக்கு காட்டும் மாபெரும் மேடையாக இந்த விழா வளர்ந்திருக்கிறது. பல இனங்களைச் சேர்ந்தவர்களும் ஒன்று சேர்ந்து இந்த ஊர்வலத்தை படைக்கின்றனர். எண்ணங்களை குளிர செய்யும் வண்ணமயமான கலை உலகமாக சிங்கே தோன்றுகிறது. From a small street procession about 53 years ago, it has grown into an internationally recognized parade attracting tourists and global performers. Unlike many traditional parades that focus on one culture, Chingay showcases Chinese, Malay, Indian, Eurasian and international acts all together in one event. தாளம் தயாரிப்பு குழு உங்களுக்காக சிங்கே ஊர்வலத்திற்கு சென்று விழாவை நேரில் கண்டு அற்புத காட்சிகளை கொண்டு வந்திருக்கிறது. எங்களோடு வாருங்கள், அந்த கொண்டாட்டத்தை பாருங்கள். சிங்கே பல இனங்கள் கலந்து கொள்ளும் விழா. ஒளியூட்டப்பட்ட பிரம்மாண்டமான மிதவைகள், ஒருங்கிணைக்கப்பட்ட நடனங்கள், நவீனமும் பாரம்பரியமும் கலந்த ஆடைகளை இங்கே காண முடிகிறது. நூற்றுக்கணக்கான தொண்டூழியர்கள், மாணவர்கள், அடித்தள உறுப்பினர்களின் உழைப்பில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது சிங்கே ஊர்வலம். மக்களால் மக்களுக்கு படைக்கப்படும் மாபெரும் விழாவிற்கான ஏற்பாடுகள் பல மாதங்களுக்கு முன்பே தொடங்கிவிட்டன. மக்கள் கழகம் ஏற்பாடு செய்திருந்த இந்த விழாவில் கலந்து கொள்ள சமூகத்தில் இருந்து பல தரப்பினரும் அழைக்கப்பட்டனர். சிலருக்கு இது முதல் அனுபவம். இந்த முதல் அனுபவம் எப்படி இருக்கு உங்களுக்கு? அந்த பயிற்சிகள்லாம் எடுத்து இன்னைக்கு இங்க வந்து இருக்கீங்களே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த நடனம் முதல்ல ஆரம்பிக்கும் போது எனக்கு என்ன நடக்கும்னே தெரியல. எப்படிப்பட்ட டான்ஸ் ஆடுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க ரொம்ப அழகாக ஆடினாங்க. நிறைய ஒரு பரதநாட்டியம் மாதிரியோ இருந்துச்சு, ஆனால் நாங்கள் செய்கிற அளவில் இருந்துச்சு. ஸ்லைட்லி சேலஞ்சிங்காகவும் இருந்துச்சு, ஆனால் செஞ்சு முடிக்கிற மாதிரியும் இருந்துச்சு. இந்த நடனத்துக்கு நீங்கள் எவ்வளவு காலமாக நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் ஜனவரியிலேருந்து 2 மாதமாக இதுக்கு பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் வாரத்தில் ஒரு 2 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இதுக்காண்டி. விருப்பம் என்ற கருப்பொருளில் சிங்கே இடம்பெற்றது. இந்திய இசையோடு மற்ற இன இசை கூறுகளும் புல்லாங்குழலில் வாசிக்கப்பட்டது புதுமையாகவே இருந்தது. நான் 2 பகுதியில் இசை வழங்குகிறேன். அதாவது ஆக்ட் 3ன்னு சொல்லுவாங்க. அது தீபாவளியை கொண்டு மையமாக வைத்து அந்த இசையில் நான் குழலை இசைக்கிறேன். ஆக்ட் 5 பகுதியில் 4 குழல் இசைகள் நடைபெறும். அதாவது சீன குழல் இசை, மேற்கத்திய குழல் இசை, தமிழ் குழல் இசை, அதை நான் இந்திய குழல் இசை மற்றும் மலாய் குழல் இசை கலைஞர்கள் சேர்ந்து சிங்கப்பூரை பிரதிபலிக்கும் பாடல்களை மேம்பட்டு நாங்கள் அதை இசைக்கிறோம். சிங்கேயை பார்க்க வந்திருந்த ரசிகர்களின் உற்சாகம் சற்றும் வற்றாத அளவுக்கு இசையும் நடனமும் துடிப்போடும் துள்ளலோடும் அமைக்கப்பட்டிருந்தன. சிங்கப்பூர் மட்டுமின்றி ஆசியன் திறன்களை அனைத்தும் இங்கே அழகாக அற்புதமாக படைக்கப்பட்டன.
இந்திய பாரம்பரிய இசை சிங்கை கொண்டாட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நம்ம சிங்கப்பூரில் வந்து இந்தியன்ஸ், மலேஸ், சைனீஸ் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம இசையிலையும் அது கொண்டு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ இந்த இசையை அமைக்கும் போது ஐ வாஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் ஹேவிங் ஆல் திஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன்ஸ். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ்குள்ளே குஜராத்திஸ் இருக்கிறாங்க, மலையாளிஸ், தமிழ்லாம் இருக்காங்க. அவங்களோட ஃபேவரட்ஸையும் நம்ம கொண்டு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இந்த இசையை அமைச்சேன். சிங்கை ஊர்வலத்தை நேரில் பார்க்க கூடியிருப்போரை பார்க்கும் பொழுது இது ஒரு உண்மையான உணர்வு பூர்வமான கொண்டாட்டம் என்பதை உணர முடிகிறது. இது மக்கள் ஒன்று சேர்ந்து மக்களுக்காக படைக்கும் ஒரு வண்ணமயமான விழா. மேடையில் ஆடிய இந்திய நடனமணிகள் ரசிகர்களை மகிழ்விக்க தவறவில்லை. சிங்கே அணிவகுப்பில் இடம்பெற்ற இந்திய அங்கத்தில் மயிலாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம் போன்ற கலாச்சார படைப்புகளை ஏறத்தாழ 450 பேர் இணைந்து படைத்தனர். இந்த ஆண்டு சிங்கை கொண்டாட்டத்தில் நம்மளுடைய இந்திய நடன குழுவிற்கு நீங்கள் வந்து தலைமை நடன இயக்குனராக இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆண்டு இசை மற்றும் நடனத்தில் என்ன மாதிரியான அம்சங்களை நாங்கள் எதிர்பார்க்கலாம்? ஓகே, முதல்ல வந்து இந்த நடனத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு 450 நடனமணிகள் இருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய படைப்பு தான். அதை விட நம்ம இந்த வருஷம் அரங்கம் எப்படி இருக்குதுன்னா ஒரு 360 டிகிரிஸில் மக்கள் அமர்ந்து பார்க்குற அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த நடன அமைப்பே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அரங்கத்தில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிங்கை என்பது வெறும் அணிவகுப்பு மட்டுமல்ல, அது சிங்கப்பூரின் ஒற்றுமையின் சின்னம். எத்தனை கலாச்சார வேற்றுமைகள் இருந்தாலும் அவற்றில் உள்ள ஒற்றுமைகளை கண்டறிந்து ஒன்றாக கொண்டாடும் விழாவாக சிங்கை திகழ்கிறது. கடந்த 50 ஆண்டுகளில் பல தலைமுறைகளின் ஒற்றுமையை இந்த கொண்டாட்டம் எடுத்து காட்டுகிறது. சீன புத்தாண்டுக்கு பிறகு நடைபெற்ற சிங்கேயில் 8 அங்கங்கள் படைக்கப்பட்டன. அவற்றில் 4 அங்கங்களில் தீபாவளி, நோன்பு பெருநாள், கிறிஸ்துமஸ் போன்ற மற்ற விழாக்களின் அழகும் பொலிவும் சேர்க்கப்பட்டிருந்தது. நம் உள்ளூர் கலைஞர்களுக்கு உலக தரமான ஒரு மேடையை சிங்கை அமைத்து கொடுத்திருந்தது. வணக்கம் சுதா. இந்த ஆண்டு சிங்கை கொண்டாட்டத்தில் நீங்கள் தியா அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக உருவெடுத்திருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கதாபாத்திரமாகவே நீங்கள் வந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறீங்க அப்படின்னும் நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம்னு சொல்லணும். ஏன்னா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை வந்து நம்ம நிறைய படைச்சிருந்தாலும் பாடியிருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பிரம்மாண்டம், அதாவது நம்மளுடைய ஆடை, நம்மளுடைய இப்படி நம்ம உடுத்துறோங்கிறதுலேயே நிறைய அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் தியாங்கிற கதாபாத்திரம் வந்து தீபாவளிக்கு வந்து நம்ம ஒளி ஊட்டுறது, அதுதான் என்னுடைய அந்த முக்கியமான ஒரு ரோல்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஒளி கொடுக்கறது என்னுடைய வேலை. அதே நேரத்தில் அந்த கதாபாத்திரத்தில் இருந்து பாடணும், நடனம் ஆடணும், எல்லாமே முழுமையாக இந்த நிகழ்ச்சியில் செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதே நேரத்தில் இந்தியர்களை பிரதிநிதித்து இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்குறேன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இந்த சிங்கை ஊர்வலத்தில் 3000க்கும் அதிகமானோர் நிகழ்ச்சி படைக்கிறார்கள். சிங்கப்பூரில் ஆகப்பெரிய சமூக கொண்டாட்டமாக சிங்கை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சிங்கப்பூரின் 5 வட்டாரங்களைச் சேர்ந்த 5000 வசிப்போர் தயாரித்த அற்புதம் என்ற மிதவையும் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது. எங்கு திரும்பினாலும் வண்ணமயம், உல்லாசம், உற்சாகம், கொண்டாட்டம்தான். அழகான, அற்புதமான, அட்டகாசமான விழாவை பார்த்தோம். பல இனங்களும் இணைந்தால் எத்தனை அற்புதங்களை படைக்க முடியும் என்பதை நேரடியாக பார்க்க முடிந்தது. Chingay visually represents Singapore's multiculturalism, unity in diversity. It was a place where young and old came and participated together, strengthening community ties. கலை இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை இங்கே பார்க்க முடிகிறது. Our next story is about a dance which was centered on youth. அது பற்றிய விவரங்களை சிறிய இடைவேளைக்கு பிறகு சொல்கிறோம். கலை பல்வேறு கருத்துக்களை மக்களுக்கு புரியும்படி எளிய வழியில் கொண்டு செல்கிறது. நம் புராண கதைகளில் நிறைந்திருக்கும் பல்வேறு விழுமியங்களை எடுத்துச் சொல்ல கலைகள் பயன்படுகின்றன.
Many of you would have known the story of Mahabharata. There are many characters in it, and one that caught the attention of our next story is giving voice to Gandhari on the night before the Kurukshetra war. One of the central themes of the play is motherhood and grief. Gandhari is portrayed not as a queen or political figure, but as a mother who's about to lose her sons in war. சமூகத்தில் நடைபெறும் அநீதியை தட்டி கேட்க மறுத்து அல்லது மறந்து கண்களை மூடிக்கொண்டிருப்பதாக காந்தாரியின் நிலையை எடுத்துக்கொள்ளலாம். பெண்களின் தவிப்பையும் துடிப்பையும் இந்த கலைப்படைப்பு எடுத்துக்காட்டுகிறது. Blindfolded is a performance which brings Gandhari to the forefront, allowing her to express her pain, anger, and regret. With strong relevance for today's youth, the performance encourages reflection on values, responsibility, and the impact of our choices within the community. அந்த நாட்டியத்தையும் அது சொல்ல வந்த கதையையும் கருத்தையும் இப்போது நேரில் தெரிந்து கொள்வோம். The timeless epic of the Mahabharata continues to resonate across generations, reminding us that every choice shapes the destiny of many. Drawing inspiration from this great saga, Shanta Riddhi Initiatives presented Blindfolded. Staged at Victoria Theatre in February, the performance revisited the eve of Kurukshetra war through the feminine lens of Gandhari. I think as kids we've always been taught the story of the Mahabharata, but we've always been taught it through the lens of the male perspective, or what happened to the Pandavas, what happened to the Kauravas. But this production, Blindfolded, is actually viewing it from the female lens, through Gandhari's lens. And I think it's a nice change to learn how the same story, what we've learned as kids, is actually interpreted through the women's lens. So I've learned a lot more in this production through the other side. In the Mahabharata, Gandhari chose to blindfold herself in solidarity with her husband, the blind king Dhritarashtra. In Blindfolded, that act becomes a powerful symbol. It reflects how people sometimes see only what they wish to see, turning away from uncomfortable truths. In a world that continues to grapple with conflict and division externally, the performance invites us to reflect on our inner conscience, our responsibility, and our willingness to face the truth around us. Blindfolded is about us. It is a metaphor because we all blindside ourselves. We see only what we want to see because what we don't like, we don't want to see. And we turn away from the mirror because we don't want to see it. So this production is about life lessons. On stage, Blindfolded unfolded through a dynamic blend of dance, theatre, and martial traditions. Forms such as Silat and Silambam brought strength, rhythm, and intensity to the choreography. The combination of these added a distinctive multicultural flavor to the production. Dance and theatre are both two styles of performing arts, but dance and theatre also speak in different languages. So whereas in dance it is very stylized and dramatic, theatre is always a little subtle and a little realistic. As a Silat practitioner, we have certain skill sets that are similar to Silambam, and action scenes that you would see in movies, in theatres, fighting scenes. Some of the choreographed moves, the same skill sets or the similar skill sets that were used in Silambam to be part of the war scene in this production. I think my classical training gave me the foundation of like how to adapt to different choreographies. And it's my first time doing something with theatre and other elements like Silat and the Silambam and all that. So that experience was quite interesting as well. For the artists involved, Blindfolded was as much about the journey as the final performance. Through rehearsals, experimentation, and shared ideas and various challenges, they built a strong sense of connection on stage. This choreography is really very well done, and it's very stylistically done. We have to really pay attention to the way our body is moving. So definitely there's a lot of conditioning that we have to pay attention to. So that was a very welcome challenge. I am happy for that. I'll say since this production is a group dance, I'll say that I mastered the art of teamwork, and
it has a lot to do with understanding each other's strength and weakness. And besides teamwork, perhaps patience, because if you really want to improve as a team, you have to have a better understanding of time. I did it because they wronged me. Blindfolded offered audiences a striking new way of seeing a story they thought they knew. Through powerful storytelling and compelling performances, the epic unfolded with renewed meaning for our times. In contrast to its title, Blindfolded unveiled an ancient saga that spoke with remarkable clarity to the present. மயிலிறகை போல உள்ளத்தை வருடி சென்ற படைப்பை பார்த்தோம். It reminds us that wars are not only fought on battlefields, they are also fought within the human heart. மனதுக்குள் போராட்டத்தை புதைத்துவிட்டு புதிய பாதையில் முன்னேற வாருங்கள் என்று பெண்களை அழைத்த ஒரு நிகழ்ச்சிக்கு நாம் அடுத்து போக போகிறோம். You're in for a treat, and to enjoy that, stay with us. நம் இந்திய பெண்கள் சமூகத்திற்கு பல்வேறு நிலைகளில் பங்காற்றி வருகின்றனர். இன்னும் அதிகமான பெண்களுக்கு அவர்களின் முழு ஆற்றலை புரிய வைக்க வேண்டும் என்று பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. Women play a vital role in every society. They are mothers, daughters, professionals, leaders, caregivers, and change makers. When women are empowered, families grow stronger, communities become united, and nations progress. Empowering women is not just a women's issue, it is a community priority. பெண்களின் முன்னேற்றத்தில் சமூகம் கவனம் செலுத்தி வருகிறது. பெண்களின் உடல் நலமும் மனநலமும் கவனிக்கப்பட வேண்டும். அதை எப்படி செய்வது என்பதை பற்றி அறிந்து கொள்ளும் நிகழ்ச்சியை லீஷா அண்மையில் ஏற்பாடு செய்திருந்தது. Empowering women through wellness, education, and strong community networks is essential for building confident individuals and resilient communities. When women are physically healthy, mentally strong, well-informed, and socially connected, they are better equipped to contribute meaningfully to their families and society. பெண்களின் ஆற்றலை திரட்டி அவர்களை போற்றிய நிகழ்ச்சியை இப்போது பார்க்கலாம். நிலைத்தன்மை, புத்தாக்கம், செயற்கை நுண்ணறிவு பற்றி அதிகம் சிந்திக்கும் காலகட்டத்தில் அறிவுக்கும் மனதுக்கும் ஆன்மாவுக்கும் பயனளிக்கும் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று நினைத்த லிட்டில் இந்தியா கடைக்காரர்கள் மரபுடைமை சங்கம் AI and Aura என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. இன்றைய நிலையில் பெண்கள் பல்வேறு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். அனைத்திலும் முழு கவனம் செலுத்தும் பெண்கள் தங்களின் உடல் மனநலனில் அக்கறை காட்டுவதை மறந்துவிடக் கூடாது என்பதை நினைவூட்டும்படி இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இப்போ உங்களுடைய அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியால் நிறைய பிரச்சனைகளுக்கு ரொம்ப சீக்கிரம் தீர்வு காணலாம். AI யூஸ் பண்ணி அந்த தீர்வு நமக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ரொம்ப சீக்கிரமான நல்ல சேஃபஸ்ட் ஹெல்த் சொல்யூஷன்ஸ் இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் தரமான மருத்துவ கவனிப்புகளை குறைவான விலையில் பெறும் வழிகளை பற்றி எடுத்து கூறப்பட்டது. நோய் வருமுன் காக்க வேண்டும் என்பது இங்கே மீண்டும் வலியுறுத்தப்பட்டது. இது போல நிகழ்ச்சி மிகவும் சிறப்பான நிகழ்ச்சி. நம்முடைய அரசாங்கத்திற்கு நிறைய திட்டங்கள் இருக்குது, ஹெல்த்தி எஸ்ஜி போன்ற இந்த ஸ்கேனிங் எல்லாம் செய்வதற்கு. ஆனால் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும்போது மருத்துவர்கள் முன் வருகிறார்கள், அவர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றி சொல்கிறார்கள். அப்போ இங்கே பங்கெடுக்க அனைவருக்கும் அதிலிருந்து ஏதாவது கண்டுபிடித்து ஏதாவது படித்தால் அவருக்கும் என்ன செய்யணும் என்று தெரியலாம். பல சுகாதாரத்தோடு பல் சுகாதாரம் பற்றியும் இந்த நிகழ்ச்சியில் எடுத்து கூறப்பட்டது. உடல் நல ஆரோக்கியத்தில் பல் சுகாதாரத்தையும் பெண்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது. இந்த மெஷின் AI யூஸ் பண்ணுது. இது சிம்பிளாக மிஷினுக்கு முந்தி நின்னா ஃபோட்டோகிராஃப் எடுக்கும், 3 ஃபோட்டோகிராஃப்ஸ். அதை வச்சுட்டு இது டெல் யூ வாட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு. இது டிகேயிங், ஸோ கரை, பூச்சி, பல் மிஸ் ஆச்சுன்னா மிஸ் அலைன்மெண்ட் இருந்துச்சுன்னா சொல்லணும். உடனே ஒரு 3 மினிட்ஸ்குள்ளார வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோனில் வரும். அந்த ரிப்போர்ட் யூஸ் பண்ணிவிட்டு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, கூகுள் பண்ணலாம், இல்லாட்டி டென்டிஸ்ட் போய் பார்க்கலாம். பெண்கள் ஆரோக்கியமாக இருக்கும் சமூகத்தில் அனைவரும் கவனித்துக் கொள்ளப்படுகின்றனர். பல துறைகளைப் போல மருத்துவ துறையிலும் செயற்கை நுண்ணறிவு வியக்கத்தக்க மாற்றங்களை செய்து வருகிறது. அதை கொண்டு எப்படிப்பட்ட உதவிகள் கிடைக்கும் என்பது எடுத்து கூறப்பட்டது.
இந்த நிகழ்ச்சியில் வெல்னஸ், ஹெல்த் கேர், அது மட்டும் இல்லாமல் ஏஐ கருவியை வைத்து ஒருவர் வந்து ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் பண்ணி அது உடனே அவங்களுக்கு பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் வந்து இங்கே அமைச்சிருக்கோம். புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விரைவாக உடல்நலம் பற்றிய விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது அனைவருக்கும் எடுத்துக்காட்டும்படி நிகழ்ச்சி அமைக்கப்பட்டிருந்தது. No one talks about heart disease in the younger woman, but once they hit after menopause, their cardiovascular risk rises. So much so, the number one cause of death of women post-menopause is not what people think, breast cancer, uterine cancer. It is actually cardiovascular disease. ஆண்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தனர். தங்களை சுற்றி வாழும் தாய், மனைவி, மகள், சகோதரி என்று அனைவரின் உடல் நலனிலும் அக்கறை காட்டும் வழிகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வந்திருந்தனர். இந்த ஈவெண்ட் பொறுத்த வரைக்கும் ஹெல்த் அண்ட் ஏஐ பற்றி பேசுகிறாங்க. இது எல்லாருக்கும் பொது தான், விமனுக்கு மட்டும்னு தேவையில்லை. ஸோ நான் வந்தது வந்து என்னை சுற்றியும் நிறைய பெண்கள் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன தேவைப்படும், இங்கே உள்ளவங்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியும், என்ன கொடுக்க முடியும், அதனால தான் இந்த ஈவெண்ட் வந்தேன். இந்த நிகழ்ச்சி மக்களுக்கு செயற்கை நுண்ணறிவை கொண்டு சுகாதார கவனிப்பில் எப்படிப்பட்ட உதவிகள் கிடைக்கின்றன என்பதை தெரிவித்தது. செயற்கை நுண்ணறிவு மருத்துவத் துறையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதை நேரில் அறிந்து கொள்ள முடிந்தது. புதுமையான தொழில்நுட்பம் பலரை வியப்பில் ஆழ்த்தியது. உடல்நிலை நம்ம அரசாங்கம் இப்போ ரொம்ப அதை பற்றி பேசுகிறாங்க, வலியுறுத்துகிறாங்க. அதனால் இந்த நிகழ்ச்சி வந்து அதை மையமாக வச்சு செய்கிறது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. பெண்கள் வந்து உடல்நிலையை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் மூலியமாக நம்மளுடைய உடல் நலத்தையும் நம்மளுடைய குடும்பத்தாருடைய உடல் நலத்தையும் நல்லா பேணி காக்கிறதுக்கும் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் உதவுது. அறிவுக்கு வேலை கொடுத்து உடல்நலனை கவனித்துக் கொள்ளும் தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பல நல்ல ஆலோசனைகளை வழங்கியது AI and Aura. அரை மணி நேரம் கண் இமைக்கும் நேரத்திற்குள் கரைந்து விட்டது என்று தோன்றுகிறது. நிகழ்ச்சி உங்களுக்கு பயனளித்திருக்கும் என்று நம்புகிறோம். If you have any nice stories that you want to share with the community, write to us with full details. விடைபெறும் முன் சிறிய சிந்தனை. ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். நம் அனுபவத்தை கொண்டு சமூகத்திற்கு ஏற்ற காரியங்களை செய்ய நம் முன் வர வேண்டும். ஓரமாக ஒதுங்கி இருப்பதாக முடிவெடுப்பதில் பயனில்லை. பிறருக்கு உதவுவதும் வெற்றிக்கான வழிகளை வகுப்பதும் நம் கடமையாக கொள்ள வேண்டும். That's absolutely right, Suganthi. Every day brings a new experience and it is our responsibility to step forward and use those experiences to uplift others. Till we meet again, do your part for the community. விடைபெறுகிறோம் மாலினி, Suganthi. இது தாளம் Indian Beat. நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள